கடந்த 6 மாசமா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மிகப்பெரிய சரிவை சந்திச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நிஃப்டி 50 எல்லாம் 26,000 இருந்து 22,000 வரைக்கும் சரிஞ்சிருச்சு. இந்த 4,000 அப்படிங்கிறதே மிகப்பெரிய சரிவு தான். அப்படி இருக்கிறப்போ எதனால இவ்வளோ பெரிய சரிவை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இவ்வளோ பெரிய சரிவுக்கு காரணம் தான் என்ன? எக்கச்சக்கமான காரணம் இருக்கு. ஒரு காரணம் 2 காரணம் இல்லை. உதாரணத்துக்கு இந்த கோவிட் டைம்ல நிறைய பேர் நானும் இன்வெஸ்ட் பண்றேன், நானும் இனிமேல் எல்லாம் ட்ரேடிங் எல்லாம் கத்துக்கிறேன்னு சொல்லி கத்துக்கிட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர். ஆனா அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஒரு சரிவு சரிவா இருக்கிறதுனால பயந்து நிறைய பேர் எஸ்ஐபி இருந்து இப்படி குவிட் பண்ணிட்டு போறதும், இதுக்கு மேல நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் ஷேர்ஸ் விற்கிறதுன்னு எக்கச்சக்கமான வேலைகள் நடக்கிறதுனால மார்க்கெட் ஷேர் முக்காவாசி கம்மி ஆயிடுச்சு. இது மட்டும் கிடையாது, இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து 50,000 கோடி வித்ட்ரா பண்ணியிருக்காங்களாமா. அதை தாண்டி இந்த செபில ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ், குளோபலி எக்கனாமிக்ஸே கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கு, ஏகப்பட்ட பாலிட்டிக்கல் சேஞ்சஸ்ங்கிறதுனால நிறைய காரணத்தால இந்த ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த சமயத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேனே, நான் என்ன பண்றது? எஸ்ஐபில இருந்து நீங்க விலக வேண்டியதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணக்கூடாதுன்னா நீங்க தாராளமா பண்ணலாம். ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணணும். எப்படி நான் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு விடை தான் இந்த ஒரு வீடியோ. இந்த மாதிரி மார்க்கெட் சரிவா இருக்கக்கூடிய சமயத்திலையுமே எப்படி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுங்கிறதுக்கான ட்ரிக்ஸை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். குறிப்பிட்டு இந்த மார்க்கெட் சரிவு சமயத்துல எந்த மாதிரி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றது, இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எஸ்ஐபில நான் பணத்தை போட்டிருக்கேன். முதல்ல இந்த எஸ்ஐபி அப்படின்னா என்ன? இது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல யார் பணம் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக்ல நானே டைரக்டா ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிடுறேன் அப்படின்னா நீங்க உட்காந்து கவனமா கிராஃப் ஏறுதா இறங்குதா என்ன ஆகுது அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிச்சா தான் சரியான நேரம் பார்த்து ஷேரை வித்து உங்களால லாபம் பார்க்க முடியும். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லப்பா, எனக்கு 1000 வேலை இருக்கு, ஆனா நான் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறப்பதான் இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஏஜென்ட்ஸ், அதெல்லாம் ஏஜென்சி மாதிரி, அவங்க கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து நீங்க நல்லபடியா பார்த்து நல்ல ஷேரா பார்த்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நம்ம வந்து பணத்தை கொடுக்குறோம். இவங்க கிட்ட கொடுக்கறதுல என்ன ஆகுதுன்னா, அவங்க டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஷேரை வாங்கி நம்மளுக்கு தேவையான வேல்யூவை ஏற்றி கொடுப்பாங்க, காம்பவுண்ட் பண்ணுவாங்க, பணத்தை பெருத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த எஸ்ஐபி மார்க்கெட் டவுனா இருக்கிற டைம்ல வேல்யூ கொடுக்கறதுக்கான எந்த உறுதியும் கிடையாது. வேல்யூ மார்க்கெட்டே சரிஞ்சிருக்கிறப்ப இவங்க எங்க இருந்து உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க, கரெக்டா? அப்பேற்பட்ட சமயத்துல எல்லாருமே நான் இனிமே எஸ்ஐபில பணத்தை போடுறதா வேண்டாமான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபின்னு ஒன்று இருக்கு. இதென்னப்பா ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபி? இப்போ இதே பணத்தை அங்க கொடுத்து அவங்க கண்ட்ரோல்ல தானே எல்லாம் பணம் போடுறது, ஷேரை வாங்குறது விற்கிறதுன்னு எல்லாம் பண்ணி உங்களுக்கு லாபத்தை மட்டும் காட்டுறாங்க, வேல்யூ மட்டும் காட்டுறாங்க. ஆனா மார்க்கெட் டவுனா இருக்கிற சமயத்துல உங்களுக்கு ஒரு கண்ணு வேண்டாமா? என் பணம் எங்க போகுது, எங்க முதலீடு செய்யறானுங்களோ, எவ்வளவு லாபம் பாக்குறானுங்களோ, எப்ப விற்கிறானுங்களோ, எப்ப வாங்குறானுங்களோ, ஒரு கிளாரிட்டி, ஒரு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான கண்ட்ரோல்னு வச்சுக்கலாமே. அப்பேற்பட்ட கண்ட்ரோல உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபி ஆப்ஷன்ல இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இங்க நீங்க போடுற பணத்துக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு. எப்படி? அவங்க எந்த மாதிரியான ஷேரை வாங்குறாங்க, எப்ப வாங்குறாங்க, எந்த பிரைஸ் ரேஞ்சில் வாங்குறாங்க, அதை எப்ப விற்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கும் கம்பேரிட்டிவ்லி இங்க அதிகம். ஸோ இதுக்காக தான் மார்க்கெட் சரியிற நேரத்துல நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபிக்கெல்லாம் நான் எங்க போய் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வந்துருச்சு. அதுல இப்ப கொஞ்சம் சிறந்ததா செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் லோவா இருந்தாலுமே கொஞ்சம் அளவுக்கு ஆவரேஜா நல்ல ப்ரிஃபரபிளா எல்லாரும் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா FYERSன்னு சொல்றாங்க. இந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பிளே ஸ்டோருக்கு போய் FYERS ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டாப் ரைட் கார்னர்ல ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி
கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வரும். அதுதான் கண்ட்ரோலிங் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு அது எப்படி ஹையாக இருக்கணுமா லோவாக இருக்கணுமா இல்லை ஹை அண்ட் லோவாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு கீழே இந்த எக்ஸ்பைரி டேட் அதை கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி கண்டிஷன்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னா என்னங்கிறத நான் இப்போ தொடர்ந்து தெளிவாக சொல்கிறேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே கீழே இந்த ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபி ஆரம்பம் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளவுதாங்க, 4 ஸ்டெப்பில் ஈஸியாக நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபி ஆப்ஷனை சூஸ் பண்ணி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்ல சேஃபாகவும் நல்ல காம்பவுண்டிங்க காசையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் ஓகே, எதுக்காக நான் இந்த ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபி ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வர்றப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே இந்த சேஃப்டி நம்மளோட கண்ட்ரோல் எதுவும் இல்லாத காரணத்தினாலேயே இவங்க கிட்ட நம்ம கொடுக்குற பணத்தை இவங்க எங்கே செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் கிடைக்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்துகிட்டு இருக்கு இந்த காலத்து இன்வெஸ்டர்ஸ்க்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு பிரைஸ் ரேஞ்ச் நம்ம அந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணோம் இல்லையா, அந்த பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவு பெரிய ஃபீச்சர் அப்படின்னா அது ஒரு உதாரணத்தோட நான் உங்களுக்கு சொன்னாதான் அது உங்களுக்கு புரியும். சாதாரணமா ஒரு எஸ்ஐபில நீங்க பணத்தை போடுறப்ப என்ன ஆகும்னா அவங்க உங்களை வந்து கேட்க மாட்டாங்க, இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டா இந்த பணத்தை இப்படி முழுசாவே இதுல போட்டுட்டு இல்லை இதுல இவ்வளவு மட்டும் போட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் இருக்காது. ஆனா ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபில வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஆப்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு டிசிஎஸ் ஓட ஷேரை நான் வாங்கணும், ஆனா அதுக்கான பிரைஸ் ரேஞ்ச் வந்து 3200 இருந்து 3400 தான், அதுக்குள்ள இருந்தா மட்டும் வாங்கு, அப்படி இல்லைன்னா வேண்டான்னு நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதனால 3401 இருந்தாலும் இவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் எக்ஸீடிங் யுவர் பிரைஸ் லிமிட் அப்படிங்கிறதுனால உங்களோட பிரைஸ் லிமிட்டை ரேஞ்சை ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபி ரொம்ப நல்லாவே புரிஞ்சு உங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க வாங்குற மாதிரியான ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கும். அதுதான் இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஃபீச்சர். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பைரி செட்டிங் அப்படின்னு என்ன தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கிற பணத்தை சும்மா மற்றதெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளோதான் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கணும், இந்த டைம்குள்ளே வாங்குங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அதை வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற இந்த டேட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எஸ்ஐபியில் உங்களால் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபியில் உங்களால் சூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபா வெறும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை அந்த எக்ஸ்பைரி ரேஞ்சை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுவே நார்மல் எஸ்ஐபில அப்படி கிடையாது. இதுதான் வித்தியாசம். இப்போ இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, the power of compounding. உதாரணத்துக்கு உங்களோட பணத்தை நீங்க இந்த ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபில போடுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க மாசம், வருஷத்துக்கு 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா கூட 10 வருஷத்துல மாசம் 10,000 ரூபாய் போட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நீங்க 12 லட்சம் ரூபாய்க்கான பணத்தை போட்டிருப்பீங்க. ஆனா இங்க காம்பவுண்டிங் ஆகி காசு எவ்வளவு ஆயிருக்குன்னு தெரியுமா, 23 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் 20 வருஷத்துல உங்க 24 லட்சம் ரூபாய் 76 லட்சம் ரூபாயா ஆயிருக்கும். இதுதான் the power of compounding அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விதமான தைரியம் வந்திருக்குல்ல, இருக்கு எக்கச்சக்கமான ஸ்மார்ட்டான ஆப்ஷன்ஸ் இந்த உலகத்துல உங்க முதலீடு செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஆனா எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்றோம் அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரணமா இந்த எஸ்ஐபியை இந்த ஸ்மார்ட் எஸ்ஐபியை எப்ப சூஸ் பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப டவுனா இருக்கு, எதுவுமே நம்ம கையில இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் உங்க கையில எதுவுமே இல்லாத மாதிரி நீங்க சாதாரண எஸ்ஐபியை சூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கறதா என்னோட சஜஷன். ஏன்னு சொல்றோம்னா, ஆல்ரெடி எதுவுமே கையில இல்லாத பட்சத்துல அட்லீஸ்ட் இந்த எஸ்ஐபியாவது உங்க கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவு உங்களோட லாபத்தை நீங்க பாத்துக்கலாம் இல்லையா. அதுதான் இந்த ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபியோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் லாங் டேர்ம்ல பயங்கரமா போட்டு வச்சுட்டேன், ஆனா இப்ப ரொம்ப சரிவில் இருக்கு, நான் என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா, ஜாலியா இருங்க, எதுவுமே பண்ணாதீங்க, அதை விட்டு வைங்க. அப்படியே இன்னைக்கு சரியும்னா நாளைக்கு கண்டிப்பா ஏறும். ஸோ தாராளமா நீங்க பொறுமையா காத்திருந்து இந்த ஒரு சரிவை உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. எதுவுமே ஏடாகூடமா பண்ண போவாதீங்க. இனிமே நான் முதலீடு எல்லாம் செய்ய மாட்டேங்கிற முடிவெல்லாம் எடுக்காதீங்க. முதலீடு செய்யணும், அப்பதான் நம்ம பணம் பெருக்கும், அப்பதான் நம்மளோட கமிட்மெண்ட்ஸுக்கு எக்கச்சக்கமான இதையே நம்மளும் நிறைவேற்றிக்க முடியும். ஆனா ஸ்மார்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட கம்ப்ளீட் சஜஷனா இருக்கு இந்த ஒரு வீடியோல. ஸோ முழுக்க முழுக்க எஸ்ஐபின்னா என்ன, ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபி அப்படின்னா என்ன, இதில் எப்படி முதலீடு செய்யறது, இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கே அதெல்லாம் என்னெல்லாம் இதில் இல்லாதது இதில் இருக்குது, அண்ட் நீங்கள் இனிமேல் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற எல்லா நோட்டையும் இந்த ஒரு வீடியோவில்
நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இனியும் கூட நீங்க தாராளமா ஸ்மார்ட்டா தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் பொறுமையா ஸ்மார்ட்டா பண்ணுங்க. நீங்களும் இந்த ஸ்மார்ட் ஈக்விட்டி எஸ்ஐபி ஃபண்ட்ல முதலீடு செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நான் சொன்ன அந்த FYERS அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி தாராளமா நீங்க அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ்க்கு நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணுங்க. நேருக்கு நேர எக்ஸ்பர்ட்ஸ் கூட உட்காந்து பேசுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.